வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம ஒரு நாளைக்கு 1 முதல் 2 நடுத்தர அளவிலான வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். அதாவது கிராம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். பகல் நேரம் எடுத்துக்கலாம். மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் வெறும் வெயிட்டில் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உதவி பண்ணுங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, குறைந்த கலோரிகள் தான் வெள்ளரிக்காயில் இருக்கு. ஸோ வெள்ளரிக்காயில் கலோரிகள் மிகவும் குறைவு. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து எல்லாமே அதிகம். அப்போ இது என்ன பண்ணணும்னா, நிறைவு தன்மையை நமக்கு கொடுக்கும். வெள்ளரிக்காயை நம்ம காலையில் வெறும் வீட்டிலே சாப்பிடும்போது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு இருக்கும். இதனால தேவையில்லாமல் அனாவசியமாக தின்பண்டங்கள் நம்ம சாப்பிட்றது தவிர்க்கப்படும். அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொள்வதெல்லாம் தவிர்க்கப்பட்டுவிடும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கலோரிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக பசி கண்ட்ரோல் ஆகிறதாலே அந்த கலோரிகள்லாம் குறைக்கப்பட்டு நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எரித்து கொள்ளலாம். இதனால் தேவையில்லாத கொழுப்பு படிவு, தொப்பை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உடல் நீரேற்றத்தை நம்ம பராமரித்துக் கொள்ளலாம். இப்போ அதிக நீர் சத்து வெள்ளரிக்காயில் இருக்குது. ஸோ தோராயமாக 95% 96% வரைக்கும் நீர் சத்து இருக்குது. இதுவுமே பசியை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் இதுவே கோடை காலத்திலோ அல்லது கடுமையான உடற்பயிற்சிக்கு அப்புறமோ உடலில் ஏற்படக்கூடிய அந்த நீர் சத்து குறைபாட்டை, டீஹைட்ரேஷனை தடுத்து உடல் வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்ளணும், உங்களுடைய உடல் எடையை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கலாங்க. செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் டைஜஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கான காரணம் என்னென்னா, நீர் சத்தும் நார் சத்தும் வளமான அளவில் வெள்ளரிக்காயில் இருக்குது. மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை வெள்ளரிக்காய் நமக்கு தடுக்குங்க. ஸோ வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து மற்றும் நீர் சத்து குடலினுடைய இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவி பண்ணுது. இதனால் குடல்களில் அந்த கழிவுகள் தேங்கி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவது நமக்கு இருக்காது. மலம் எளிமையாகவே நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். அமிலத்தன்மையுமே நம்ம குறைத்துக் கொள்ளலாம். நெஞ்செரிச்சல், அசிடிட்டி மற்றும் இரைப்பை தொடர்பான பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கு வெள்ளரிக்காயை தொடர்ந்து நமக்கு உதவி பண்ணுங்க. ஸோ இதனால் எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் பன்மடங்கு உங்களுடைய அந்த வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளணும். வயிற்று வலி, வாயு பிரச்சனைலாம் இல்லாமல் நலமாக நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் வெள்ளரிக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க வெள்ளரிக்காய். ஸோ பிளட் சுகர் லெவலை நமக்கு ரெகுலேஷன் பண்ணும். இப்போ நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. வெள்ளரிக்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை, அந்த பிளட் குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்படின்றத பல ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, வெள்ளரிக்காயினுடைய கிளைசெமிக் குறியீடு மிகவும் குறைவு அப்படின்றதால தான். ஸோ இதனால் சர்க்கரை நோயாளிகள் பயமின்றி வெள்ளரிக்காயை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இந்த குறைந்த கிளைசெமிக் குறியீடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைசெமிக் குறியீடுனா முதல்ல நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து நமக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா அதில் கார்போஹைட்ரேட்டு, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்குன்றது அர்த்தம். கார்போஹைட்ரேட்டெல்லாம் இல்லாமல் நார் சத்து போன்ற ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்ததுன்னா அந்த உணவு குறைந்த கிளைசெமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதில் நார் சத்து, நீர் சத்து இருக்கிறதால உடனடியாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தப்படாமல் அதில் கண்ட்ரோல் பண்ணி சுகர் ப்ராப்ளத்தை நம்ம விடுபட வைக்குங்க. தோல் மற்றும் முடி அழகுக்கு தொடர்ந்து உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க வெள்ளரிக்காய். ஸோ ஸ்கின்னு அண்ட் ஹேரோட ஹெல்த்தாக நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இயற்கையான மாய்ஸ்சரைசராக வெள்ளரிக்காய் உங்களுக்கு செயல்படும். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய சிலிக்கா, விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலுக்கு பொலிவை உங்களுக்கு தரும். கண் கருவளையத்தை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக கண்களின் மீது நீங்கள் வெள்ளரிக்காய் துண்டுகளை வைக்கும்போது கண் கருவளையங்கள், கண் வீக்கம், சோர்வு இது எல்லாத்தையுமே நீங்கள் குறைக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்மம் அழகாக தான் இருக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சர்மமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் இருக்கும். ஏன்னா சர்மத்தில் உங்களுக்கு அந்த நீர் சத்து உங்களுக்கு கொடுத்து சர்மத்தில் வறட்சி ஏற்படாமல் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை எப்போதுமே பராமரிக்கிறதால இளமையான தோட்டத்தோடவே நீங்கள் இருப்பீங்க. அதே போல தான் உங்களுடைய முடிக்குமே ஊட்டச்சத்து உள்ளிருந்து வழங்கப்படும். இதனால் முடி கொட்டுறது, இளநரை பித்தநிலை ஏற்படுறது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுறது, இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல்
கூடுதல் அமைப்பை நீங்கள் வந்து பெறுவீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறணும்னா தொடர்ந்து வெள்ளரிக்காய்களை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.